அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, நிஸ்ஃபு ஷஅபான் என்ற பராஅத் இரவு சம்பந்தமாக சிறப்பு காணொளி இது. பராஅத் இரவு என்பது உண்டுதானா, அதற்கான சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் விசேஷமாக உலகத்தில் பல பாகங்களில் பல தேசங்களில் நடைபெறக்கூடிய பராஅத் இரவு நிகழ்ச்சிகள் ஒரு சிறு காணொளி தொகுப்பாக இந்த பதிவின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. அதையும் காண தவறாதீர்கள். சத்தியத்தை சொல்லும் சன்மார்க்க வழி செல்லும் அண்ணல் நபியின் வழி காட்டுதல், சஹாபாக்களின் சொல் பேணுதல், ஒளிமார்கள் ஆலீம்கள் நிறைந்த கூட்டமிது. அன்பர்களே, பராஅத் இந்த வார்த்தை ஹதீது நூல்களிலே இடம்பெறவில்லை. ஆனால் குர்ஆனுடைய விரிவுரை நூல்களிலே இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. உதாரணம் சொல்வதாக இருந்தால், நாம் தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய அதானுக்கு வழமையிலே பாங்கு என்று சொல்கின்றோம். இந்த வார்த்தை பாரசீக வார்த்தை, ஹதீது நூலிலே இல்லாத வார்த்தை என்பதால் பாங்கு என்பதே கிடையாது என்று சொல்ல முடியுமா? அதுபோன்றுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பராஅத் இரவு என்பதற்கு ஹதீஸ் நூல்களிலே நிஸ்ஃபு ஷஅபான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், திர்மிதி, இப்னு மாஜா, இன்னும் பல ஹதீஸ் நூல்களிலே இந்த பராஅத் சம்பந்தமாக அந்த முஹத்திஸீன்கள் பாடம் எழுதுகின்ற பொழுது தலைப்பிற்கு பாபு மா ஜாஅ ஃபி லைலத்தி நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய பகுதி 15வது பிறை இரவு சம்பந்தமாக வரக்கூடிய பாடம் என்றே தலைப்பிட்டு எண்ணற்ற பல ஹதீதுகளை இமாம்கள் அறிவிக்கின்றார்கள். ஏன் இதுக்கு பராத்தின் பேர் வச்சுன்னு சொன்னால், இந்த இரவில் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமது அடியார்களுடைய பாவங்களை அளவுக்கு அதிகமாக மன்னிக்கின்றான். அப்படி மன்னிப்பதால் நீங்குதல், விடுதலை பெறுதல் என்ற பொருள் கொண்ட பராஅத் என்ற பெயரை வழமையிலே அழைக்கப்படுகிறது. ஆனால் ஹதீஸிலே லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய பகுதி இரவு என்று தான் அழைக்கப்படுகிறது. ஹைர், இப்போ இது சம்பந்தமாக ஹதீதுகள் வருகிறதா என்று சொன்னால் பல ஹதீதுகள் வருகிறது. அந்த அறிவிப்புகளிலே மிகுதமாக அறிவிப்பாளர்கள் வரிசையிலே லைஃப் பலகீனம் என்று இருப்பதின் காரணமாக சில ஹிஜாஸினுடைய உலமாக்கள் இவற்றை மறுக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், பராத் சம்பந்தமாக பல ஹதீதுகள் வருவதின் காரணமாக அவைகளில் அறிவிப்பில் பலகீனம் இருந்தாலும் அவைகளை மறுக்காமல் இப்னு தைமியாவும் ஏற்றுக்கொள்கின்றார். அதை விட இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அண்மைகால அரபு நாட்டினுடைய நாசிருத்தீன் அல்பானி கூட இந்த பராத் இரவு சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சில ஹதீதுகளை சஹீஹ் என்றும் அவர் என்ன செய்கின்றார், கூறுகின்றார். இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு மாஜாவுல ஒரு ஹதீஸ் பரா சம்பந்தமா பதிவு செய்வாங்க. அது என்னன்னு கேட்டா, இன்னல்லாஹ லா யத்தலியு ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹினின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பராத் இரவிலே தமது அடியார்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். முஷ்ரிக்குடைய பாவத்தையும் பகமை பாராட்டக்கூடியவனுடைய பாவத்தையும் தவிர என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை நாசிருத்தீன் அல்பானி சஹீஹ் என்று அவர் என்ன செய்கின்றார், சொல்கின்றார். இந்த ஹதீஸினுடைய கருத்தொட்டி இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தமது சஹீஹிலே பதிவு செய்கின்றார்கள். இமாம் தபுரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார். ஆகவே பராத் சம்பந்தமாக திர்மிதி, இப்னு மாஜா, பைஹகி, தபுரானி, இப்னு ஹிப்பான் இப்படி எண்ணற்ற பல ஹதீது நூல்களில் 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த பல ஹதீதுகள் வருகின்றன. ஆகவே யாரும் குழம்ப தேவையில்லை, இது லைஃபான ஹதீஸுகள் அத்தனையும், அதனால பராத் கிடையாது என்று யாராச்சும் சொன்னாங்கண்டா அதை நாம் நம்ப தேவையே கிடையாது. ஏனென்று கேட்டால், இந்த பராத் சம்பந்தமாக பல ஹதீதுகள் வருவதின் காரணமாக பராத் இரவு என்பதற்கு ஒரு அடிப்படை மூலம் இருக்கிறது என்று அநேக சட்ட வல்லுநர்கள் வரவேற்று பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் பல கோடி மக்களால் இந்த பராத் இரவு அன்று மஜ்லிஸ்கள் ஏற்படுத்தப்பட்டு இவ்விரவை அமல்களால் ஹயாத்தாக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியை நாம் என்ன செய்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகின்றோம். பராத் இரவு என்பது உண்டு. அந்த பராத் இரவிலே அமல்கள் செய்வது உண்டு என்பதை பற்றி மிஸ்ருடைய ஃபத்வாக்கள் நமக்கு ஆணித்தரமாக கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் மிஸ்ர் நாட்டினுடைய
இஸ்லாமிய சமய அமைச்சகம் கூட அவ்விரவிலே பெரிய பள்ளிவாசல்களிலே பெரிய பெரிய ஸ்காலர்கள் பெரும் அறிஞர்களெல்லாம் ஒன்று கூடி, அமைச்சர்கள் ஒன்று கூடி இந்த இரவை பயான் செய்து குர்ஆன் ஓதி, கசீதாக்கள் சலவாத்துகள் ஓதி இந்த இரவை என்ன செய்கின்றார்கள்? ஹயாத்தாக்குகின்றார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். மிஸ்ர் தேசத்தில் உள்ள நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெயருடைய ஒரு பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய பராஅத் இரவின் அழகான நிகழ்ச்சியை பாருங்கள். وما أنت بتابع قبلتهم في هذه الليلة الطيبة المباركة، ليلة النصف من شعبان، إذ نحتفل بذكرى تحويل القبلة في ليلة النصف من شعبان. அது மட்டுமல்ல, இப்போ நீங்க பார்த்த அந்த வீடியோவில் அந்த உலமாக்கள் இன்னும் பேசுகின்றார்கள், இந்த பராஅத் இரவு அன்றுதான் கிபுலா மாற்றம் நடைபெற்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு அவர்கள் பேசுகின்றார்கள். அடுத்ததாக சிரியாவில் நடைபெறக்கூடிய பராஅத் இரவு நிகழ்ச்சியினுடைய வீடியோவை பாருங்க. அதில் பெரும் உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூடி, பெரிய கல்விமான்கள் எல்லாம் ஒன்று கூடி பள்ளிவாசல்ல, அதில் சிரியாவினுடைய பெரிய இஸ்லாமிக் ஸ்காலரான முஹம்மது ராத்திபுன் நாபுலிசி உரையாற்றுகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. نحن في ذكرى 15 من شعبان، فعن عائشة رضي الله عنها قالت: ما رأيت النبي صلى الله عليه وسلم استكمل صيام شهر قط إلا رمضان، وما رأيته في شهر أكثر صياما منه في شعبان. رواه البخاري ومسلم. وروى الإمام أحمد والنسائي من حديث أسامة بن زيد رضي الله عنهما. அடுத்ததாக அதே சிரியாவினுடைய அண்மை காலத்தில் ஷஹீதான முஹம்மது ரமலானுல் பூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஷேக் அவங்களும் பராத் சம்பந்தமா நிறையவே பேசியிருக்கிறாங்க. ஒரு சின்ன காணொளியை ஒரு பரக்கத்துக்காக பாருங்களேன். قال أتعلمين أي ليلة هذه؟ قالت الله ورسوله أعلم. قال إنها ليلة النصف من شعبان، يطلع الله فيها على عباده فيقول ألا هل من مستغفر فأغفر له، ألا هل من مسترحم فأرحمه. அடுத்து யமன்ல தாருல் முஸ்தபா என்ற ஒரு பெரிய ஜாமியானுடைய முதிர் பெரிய ஷேக் சீதேவியான அல்லாமா ஹபீப் உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வருடந்தோறும் இந்த பராத் இரவு நிகழ்ச்சி செய்கிறாங்க. அதில் அவங்க உரையாற்றக்கூடிய ஒரு சிறு பகுதியை ஒரு பரக்கத்துக்காக பாருங்க. أما ليلة النصف من شعبان فقد تعددت الأحاديث الصحاح والحسان عنه عليه الصلاة والسلام في التنبئة عن مكانتها وقدرها وما ينزل الله فيها، وقد فقدته أم المؤمنين عائشة كما جاء عند عدد من أهل السنن. அடுத்ததாக யமன் தேசத்துல இந்த பராத் இரவை பெருநாள் போன்று என்ன செய்யறாங்க? இரவு ஹயாத்தாக்குறாங்க, அமல்களில் ஈடுபடுகிறார்கள், மகிழ்ச்சியோடு அவர்கள் என்ன செய்கின்றார்? கழிக்கின்றார்கள். அந்த வீடியோ பாருங்க. تحتل ليلة النصف من شعبان مكانة عظيمة وشأنا ذا بال عند كثير من الناس، فهي بالنسبة لهم صاحبة أمر حكيم بما تحمله من روحانية وحضور إيماني دأب على إحيائه السواد الأعظم من المسلمين، وتعمر المساجد بجموع الذاكرين لله واقتداء برسوله الأعظم صلى الله عليه وسلم. هو لم يكن تخصيص لهذه الليلة فحسب، وإنما لأيام وليال كثيرة فضلها الرسول صلى الله عليه وسلم، وكان يثابر فيها بالعبادة ويجتهد فيها. من ضمنها هذه الليالي نحن نحييها ونصومها اقتداء بالرسول صلى الله عليه وسلم وصحابته الأجلاء رضوان الله عليهم وغيرهم من العلماء والأئمة الذين جمعوا فضائل هذه، وهي ليلة النصف من شعبان وغيرها من الليالي والمناسبات والأيام الدينية العظيمة. التحلي بروح الخشوع والانكسار بين يدي الله سمة يتخلق بها العديد من المسلمين مع إظهارهم لشيء من النعمة والبهجة بهذه الليلة.
فتبدو تباشير الفرح على وجوه الأطفال، وترتسم مظاهر الزينة على شوارع بعض المدن التي اعتاد سكانها على الاحتفاء بهذه المناسبة الدينية، وعلى وجه الخصوص السكان في مدينتي تريم والحديدة، فينشد الذاكرون بالصلاة والسلام على خير البشرية قاطبة. ما عليكم. அடுத்து துருக்கியில இந்த பராத் இரவு அன்னைக்கு நம்ம மக்ரிப் தொழுதுட்டு யாசின்லாம் ஓதி துவா செய்வோம் பார்த்தீங்களா, அந்த துவாவை உலமாக்கள் அங்கே கூடி ஓதுறது அந்த காட்சியை பாருங்க. اللهم يا ذا المن ولا يمن عليك، اللهم يا ذا المن ولا يمن عليك، يا ذا الجلال والإكرام، يا ذا الجلال والإكرام، يا ذا الطول والإنعام، يا ذا الطول والإنعام، لا إله إلا أنت، لا إله إلا أنت، ظهر اللاجئين، ظهر اللاجئين، وجار المستبيرين، ودار المستجيرين، وأمان الخائفين، وأمان الخائفين. اللهم إن كنت كتبتنا عندك، اللهم إن كنت كتبتنا عندك أشقياء أو محرومين، أشقياء أو محرومين، أو مطرودين، أو مطرودين، أو مقدرا علينا في الرزق، أو مقدرا علينا في الرزق، فامح اللهم بفضلك، 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 شقاوتنا، شقاوتنا، وحرماننا، وحرماننا، وطردنا، وطردنا، وتقتير أرزاقنا، وتقدير أرزاقنا، واثبتنا عندك موفقين مرزوقين، واثبتنا عندك موفقين مرزوقين، موفقين للخيرات، موفقين للخيرات، فإنك قلت، فإنك قلت، وقولك الحق، وقولك الحق، في كتابك المنزل، في كتابك المنزل، على نبيك المرسل، على نبيك المرسل، يمحو الله ما يشاء ويثبت، يمحو الله ما يشاء ويثبت، وعنده أم الكتاب، وعنده أم الكتاب. அடுத்ததாக ஈராக்கில் உள்ள ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் மக்ரிப் தொழுதுட்டு பராத் இரவு அன்னைக்கு 3 யாசின் ஓதுறது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, பயான் பண்றாங்க. அந்த கண்கொள்ளா வீடியோ காட்சியை பாருங்க. بعد صلاة المغرب اليوم واقفا في الدعاء مع أهلك، وقد اعتاد العلماء رضي الله عنهم أنهم يقرؤون سورة ياسين 3 مرات بعد صلاة المغرب بعد السنة البعدية، الأولى بنية طول العمر مع صالح العمل، والثانية بنية الاستغناء عن الناس وعدم الحاجة لهم، والثالثة بنية دفع البلاء عنا وعن المسلمين. فاقرؤوها 3 مرات سورة ياسين لما قرئت له، وياسين قلب القرآن، وادعوا الله سبحانه وتعالى بهذا التجلي الأعظم في ليلة نصف من شعبان المكرم أن يدفع عنكم وأن يمحو الله سبحانه وتعالى أسماءنا من ديوان الأشقياء، وأن يثبتها بفضله وكرمه في ديوان الصالحين وديوان السعداء. அடுத்ததாக இந்த பராத் இரவு அன்னைக்கு மக்ரிப் தொழுதுட்டு 3 யாசி நம்ம ஓதுறோம் இல்லையா, இது ஏதோ நம்ம ஊர்ல மட்டும்தான் ஓதுற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. சிரியாவில் ஜாமியு தௌபாங்கிற ஒரு பெரிய பள்ளிவாசல்ல மக்ரிப் தொழுது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உலமாக்களுடைய முன்னிலையில அங்கு ஓதப்படக்கூடிய யாசினுடைய கண்கொள்ளா வீடியோ காட்சியை பாருங்க. என்ன நேயர் பெருமக்களே, இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது. சவுதி ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யல, இந்த நிகழ்ச்சியை ஹதீஸ்கள்லாம் லைஃப்னு புறந்தள்ளுறாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், லைஃபான ஹதீஸை சிறந்த அமல்களுக்கு நம்ம எடுத்துக்கூட தப்பே கிடையாது. ஆனால்
இந்த ஹதீஸ்கள் பராத் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் நிறைய வருகின்றது. ஆனால் ஒன்று மற்றொன்றை வலுப்படுத்துகிறது என்பதுதான் முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், இஸ்லாத்தில் உள்ள அநேகர்கள் சொல்றாங்க. அதை ஒட்டித்தான் உலகத்திலே பல தேசங்களிலே பல நாடுகளிலே பல கோடி மக்களால் அந்த பராத் இரவே அமல்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. யாரும் சலனப்பட தேவையே கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, பராத் அன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் நோன்பு வைக்கிறது. அதை சில பேருங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹதீஸ்ல வருது, கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, பராத் இரவு அன்னைக்கு நீங்க நின்று வணங்குங்க, பகல்ல நோன்பு நோருங்கன்னு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, இந்த ஹதீஸ் அறிவிப்பு லைஃப் என்று ஒதுக்கினாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாபான் மாதத்துல மிகுதமா நோன்பு பிடிச்சிருக்கிறதாக சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற எண்ணற்ற ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கிறோம். ஆகவே இந்த பராத் அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறது மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான். அது விஷயத்தில் யாருமே சிறு சலனமும் பட தேவையில்லை. நிறைந்த ஹதீதுகள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாபான்ல மிகுதமா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அதை ஒட்டியே நாம் பராத் நோன்பை தவறாம பிடிப்போமாக. ஏனென்று கேட்டா, இந்த அன்னைக்கு தான் அமல்கள் உயர்த்தப்படுது. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நம்முடைய அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுது. அப்படி உயர்த்தப்படும் பொழுது நாம் நோம்போடு இருக்கின்ற நிலையில் உயர்த்தப்பட்டால் எவ்வளோ நன்மையாக இருக்கும், ஏற்றமானதாக இருக்கும். ஆகவே இந்த நோன்பை நாம் யாரும் தவறவிட்டு விட வேண்டாம். அடுத்ததாக, இந்த பராத் இரவு அன்று மக்ரிபு தொழுததும் வழமையாக நாம் 3 யாசின் ஓதி அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம் அல்லவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பராத் இரவு அன்னைக்கு மக்ரிபு புலர்ந்ததுமே அல்லாஹ் அடிவானில் இறங்கி மக்களுக்கு கூப்பாடு ஊற்று அழைக்கின்றான். என் அடியார்களே, அலா மின் முஸ்தக்ஃபிரின், உங்களை யாரும் பாவ மன்னிப்பு தேடுறவங்க உண்டா? அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க ரெடியா இருக்கேன். யாரும் உங்கள இரணத்தை தேடக்கூடியவங்க உண்டா? ஃபர்சுகா, நான் அவங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறேன். யாரும் சோதனையில் வயப்பட்டவர்கள் உண்டா? அவர்களுக்கு நான் நிவாரணம் அளிக்கிறேன். அலா கதா வ கதா, இப்படி அல்லாஹு தஆலா அன்னைக்கு மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் என்ன செய்கின்றான், அழைத்து கொண்டே இருக்கின்றான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதின் காரணமாக நாம் உடனே என்ன செய்கின்றோம், யாசின் ஓதி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால மன் கரஅ யாசின் ஃபீ லைலத்தின், யார் ஒருவர் ராத்திரி நேரத்தில் யாசின் ஓதுறாரோ, இப்திகா வஜிஹில்லா குஃபிர லஹு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ராவு நேரம் யார் ஒருவர் யாசின் ஓதுறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் தமது சஹீஹிலே பதிவு செய்கின்றார். அதனால ராத்திரி நேரத்தில் யாசின் ஓதுவதனால ஒரு அடியானுடைய பாவம் மன்னிக்கப்படுது. அதுகளையெல்லாம் காரணத்தை ஒட்டி தான் நம்முடைய முன்னோர்கள் சாலிஹின்கள் அந்த பராத் இரவு அன்னைக்கு 3 யாசின் ஓதி 3 முக்கியமான கோரிக்கையை ரப்பு அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, துவா கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இது நல்ல பழக்கம். அடுத்ததாக, இந்த பராத் இரவு அன்னைக்கு தஸ்பீஹ் தொழுகை ஏன் தொழப்படுகிறது என்று சொன்னால், தஸ்பீஹ் தொழுகை தொழுவதன் மூலமாக அடியார்களுடைய 10 விதமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த பராத் இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் அடியாருடைய பாவங்களை மன்னிப்பதின் காரணமாக, அது மட்டுமல்லாமல் இவ்விரவிலே நின்று வணங்க வேண்டும் என்று நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதின் காரணமாக நாம் இரவிலே தஸ்பீஹ் தொழுகை போன்ற தொழுகைகளை நாம் தொழுது அல்லாஹ்ட்ட நாம துஆ செய்கின்றோம். ஆகவே இது போன்று இன்னும் நிறைய பாக்கியங்கள் நிறைந்த இந்த பராத் இரவை நாம் மிஸ் பண்ணிடாம இதை அமல்களால் அலங்கரிப்போம், அமல்களால் ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவோமா.